அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் சார் நீங்கள் ஒரு சொன்னாலே இப்படி பயப்படுது எல்லாரும், இல்லை சார் சோலோ ரிலீஸாக வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் வந்து விஷால் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெம் ஆஃப் அ பர்சன், ஜெம் ஆஃப் அ ஃப்ரெண்ட். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார், சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னார். உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிற்கிறோம் நாங்கள். அந்தளவு அவர் பேர் அன்பு இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக, இந்த ஆடியோ லான்ச் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். ஒரு நண்பராக, அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஒரு எல்டர் பிரதராக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் ஆண்டனி அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்கள். உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்குது. உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கணுமே தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடியை நோக்கி போங்க. 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நாங்களாம் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசு தான், 60 வயசுல கூட அரசியல் போகலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். இன்னும் மேபி 2031 பண்ணலாம், இப்போ வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அதுவரையும் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால் அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவாக நீங்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போகிற 2024 வரேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சார். உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன், உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ எனர்ஜி. 80 வயசு மேலே. இதோட உத்தரவோட உங்களுடைய அனுமதியோட சொல்கிறேன், அரசியல் வேண்டாம். சினிமாவில் மிகப்பெரிய படங்களை நீங்கள் பண்ணணும். ரத்தினம் படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்தினம் படம் மார்க் ஆண்டனி 100 கோடி பண்ணிச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததாக 300 கோடி பண்ணணும், 500 கோடின்னு டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் எய்மாக இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமுதர் கணி சார், யோகி பாபு, பிரியா பவானி சங்கர்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்களாக ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தனம் படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா, பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹவுஸில் கொடுப்போம்னு உங்கள் படம் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி கதிரேசன் சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் ட்ரெஷரர் தனஞ்சயன் சார் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி விஷால் சார் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் சாரும் சேர்ந்து பண்ண தாமிரபரணி பெரிய ஹிட்டு. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த தாமிரபரணி படத்தோட சிட்டி ரைட்ஸ் நான் வாங்கினேன். அப்புறம் 2014 பூஜை படம், அதுவும் ஹரிஷ் சாரும் விஷால் சார் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் நான் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விஷால் சாருக்கும் சரி, அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி, இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் விஜயசாந்துக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது சும்மா நம்ம சொல்லணும்னா நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றங்கிற மாதிரி விஷால் சார் வந்து அந்த ஆக்ஷனை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ரசித்து பண்ணுவார். நான் ஏதை சொல்கிறேன்னா, நான் 2-3 டைம் ஒரு கேரவானில் நிறையா நாள் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அவ்வளோ லைவாக இன்ட்ரெஸ்டாக அந்த படம் நல்லா வரணும், அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவில் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஷால் சார். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் பிடிச்ச கார்த்திக் சந்தானம் அவருக்கு அவரும் ஜாயின் பண்ணி இப்போ ஜிகதான் டபுள் எக்ஸ் பண்ணோம். அவர் சென்டிமெண்டான ஒரு ப்ரொடியூசர், படம் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டை கொடுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து அடுத்த ப்ரொடியூசர் லெவலில் டாப் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பட் இந்த தருணத்துல இந்த மேடையை இன்னும் அழகாக்கிறதுக்காக ஒரு பெண்மணி இங்க வர போறாங்க. அவங்க போல்ட், அவங்க பியூட்டிஃபுல் அண்ட் மோர் சோ எவர் ரத்னம் படத்தோட மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னரான PVR ரீப்ரசென்ட் பண்ணி இங்க மிஸ் மீனா மேம், can we please have you onto the stage? Hello ma'am, you look as beautiful as always. Can we please ma'am
ஒரே ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷால் சார் ஒரே அடம், ஓகேயா, இந்த ப்ரெசென்ட் வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்கணுமா, ஸ்பெஷலாக இருக்கணுமா, அண்ட் காஸ்ட்லியாக இருக்கணுமா, உங்களுக்கு ரெலவெண்ட்டாகவும் இருந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும், காஸ்ட்லியான ப்ரெசென்ட் தான் நான் வந்து மீனா மேம்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று அவர் வந்து அவர் கையால் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபார் திஸ் ஐ வுட் ஆப்வியஸ்லி நீட் விஷால் சார் ஆன் டு தி ஸ்டேஜ் டு பிரசன்ட் மீனா மேம். இங்கே ஆல்ரெடி அது இருக்கு, ஆனால் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் சார், அதுதான் கரெக்டாக இருக்கும். யாரு கொடுக்குறாங்க? நிக்கில் சாரை வந்து வெல்கம் பண்ணி இந்த பிரசன்ட்டை வந்து விஷால் சார் சார்பாக இந்த காஸ்ட்லி பிரசன்ட்டை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னை வச்சு ஏதோ சீன் பண்ணுறாங்கன்னு பிஹைண்ட் த சீன் வர சொன்னாங்க. அப்போவே சொன்ன வரமாட்டேன்ட்டு, நான் முன்னாடியிலேருந்து வரேன்ட்டு. மேத்யூ கார்மெண்ட்டா இல்லை பாப்கார்ன் காஸ்ட்லியா? இது உங்கள் ஐடியா தானே? ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது 15 இயர்ஸாக, நான் காசு கொடுத்து வாங்கினேன். ஸோ how will I say? But point well taken. All of you should check the combos also. I have very few words to speak. Sir, thank you. Thank you always for believing me, not from today but 2009. Career start pannamodirundhu I've been with sir. And whenever I change, I come to sir and I always feel he's so updated. He will never have any, minus. He'll always plus about the person. He'll talk so positively. One thing which I really want to talk today to the people here is, it's an industry about glitz, glamour, movies, camera, action, but you also stand for others, for the discipline and issues which is going on, sir. And we spoke day before also. I'm super proud, and we are super proud to be a part of you. Thank you so much for having me here, sir. Thank you so much, Meena ma'am, and lovely associating with you another time. Multiplex partner PVR, ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்காக. மேடம் 4 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுது. அண்ட் இப்போ ஸ்ரீ சிரி சாய் சினிமாஸ்லேருந்து மிஸ்டர் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். சதீஷ் சார், are we here? Yes sir. Can you please have you on to the stage? ஸ்ரீ சிரி சாய் சினிமாஸ்லேருந்து மிஸ்டர் சதீஷ் சார் இங்கே வந்திருக்காரு. சார், what do you have to say? தெலுங்குல நீங்க தான் ரிலீஸ் பண்றீங்க சார், so please can we have some? Good evening all. I'm very happy for part of this movie. I'm going to release in Telugu, and we plan to equal to Tamil Telugu also. We more than 500 years we are planning a big release, and so this movie last 2 months I chasing and I take this movie. I know this movie is going to big hit, and it's very happy. Vishal sir, very thank you. Devi sir, I love your music. Thank you sir, thank you.